இரவு 2 மணிக்கு அந்த மெயின் கேட்டை கிட்டத்தட்ட ஒரு 2 கிரவுண்ட் இடம், அது 2 கிரவுண்ட் இடத்துல மெயின் கேட் வந்து அந்த வீட்டினுடைய தென்கிழக்கு, அந்த வீட்டுடைய தென்கிழக்குல வந்து மெயின் கேட் இருக்குது. தென்கிழக்கு கேட்டை உடைச்சு உள்ள போறாங்க. உள்ள போனோடனே கடற்கடன்னு மாடியில தான் இந்த மூத்த மகன் அடிக்கடி போறாங்க. அவங்க நகை அதிகமாக போட்டுட்டு அப்பப்போ ஃபங்க்ஷனுக்கு போறாங்க வராங்கிற அளவுக்கு கமிச்சிட்டாங்க. உள்ள போய் மூத்த மகனை வந்து கடுமையாக தாக்குறாங்க. அவங்களுடைய இதே வந்து போனோடனே வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சோடனே அந்த மெயினான ஆளை 2 அடி போட்டுட்டோம்னா மற்ற அந்த டீமே வந்து சர்ப்ரைஸ் ஆயிரும் அப்படிங்கிறது தான் இவங்க சைக்காலஜி. ஸோ அவனை வந்து கடுமையாக தாக்கிடுறாங்க. யாரை? சதீஷ்குமாரை வந்து கடுமையாக தாக்கிடுறாங்க. இவர் கீழே இருக்காரு. கீழே சுதர்சனம் வந்து கீழே இருக்காரு. கீழே இருந்து என்னடா பையனை அடிக்கிறாங்களே, யாரோ கொள்ளை கூட்டம் இருக்குது, துப்பாக்கி ஆயுதங்களோடு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு எதிர்பாராத விதமாக ரூம் விட்டு வெளியில் வராரு. ஏன் எதுவுமே கேட்கல. அப்படியே வந்து பெரியவரே இவர் வந்து டாமினேட் பண்ணிடுவாரோ அப்படிங்கிறத எடுத்தோடனே நேரடியாக ஃபயர் பண்ணலாம். அப்படியே நம்மாண்டு சுட்டோடனே பகிர்ந்து விழுந்துடுறாங்க. அந்த வீட்டில் வந்து 2 அவருடைய மனைவி இருக்காங்க, 2 மகன்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. அத்தனை பேருமே வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. சதீஷ்குமாருடைய மனைவியையும் லேடின்னு கூட பார்க்காம கடுமையாக தாக்கிடுறாங்க. கிட்டத்தட்ட 65 சவரன் நகையை கொள்ளையடிக்கிறாங்க. அவர் ரூமுக்குள்ளே இருந்த சுதர்சனத்துடைய ரூமுக்குள்ளே இருந்த பணம் அத்தனையுமே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க.